அழகு எல்லாம் அவள் இவளது ஸ்டைலா சந்தன வேலா இவள் மன்மத புயலா அடடா பூவின் மாநாடா அழகுக்கு இவள் தான் தாய் நாடா. இது என்ன நம்ம வந்த உடனே டமால் டுமில்னு உடையுது. கிளவி நம்ம வந்ததை பார்த்துட்டு தான் இப்படி அவ்வளவு பாத்திரத்தையும் போட்டு உடைக்குது போல. பேசாம வந்த வெளியே திரும்பி பேர வேண்டியதுதான். அடியே எங்கடி போற? அடியாத்தி இன்னைக்கு ஒரு சண்டை இருக்கு. கூப்பிடுற துவாரணைய பார்த்தாலே தெரியல. எத்தே அத்தே நொத்தேனட்டு வீட்ல கிடக்க வேலையில எவன் செய்வா? ஒரே ஊரை சுத்திக்கிட்டு ராணி மாதிரி தான் திரிஞ்சிட்டு அலையறா. நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரியா? இங்க நீ வேலை செய்யணுமா இல்ல நான் வேலை செய்யணுமா? எதுக்கு அத்தை இப்ப கோவப்படுறீங்க? பாத்திரம் தானே கழுவணும், நீங்க போடுங்க, நான் கழுவுறேன். ஆமா இப்படி வாயிலே வடச்சுடு. ஆனா ஒரு வேலையும் செஞ்சிராத. ஏன் இப்ப இவ்வளவு பாத்திரம் கிடக்கு கழுவ வேண்டியதானே? காலையில சோத்த பங்கி குழம்பு வச்சு வீடு வரைக்கும் எல்லா வேலையும் நான் செஞ்சிருக்கேன். இந்த பாத்திரத்தை கழுவலாம்ல. எத்தே நானும் பாத்துட்டு இருக்கேன். ஓவரா பேசுறியா? ஓவரா நான் பாத்திரம் கழுவ மாட்டேன் என்ன சொன்னேன்? எனக்கு எப்ப வேலை இல்லையோ எப்ப ஃப்ரீயா இருக்கணும் அப்ப நான் வந்து கழுவ போறேன். நீங்க அதுக்குள்ள அவசரப்பட்டு கழுவுனீங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? பேசுவடி பேசுவே, இதுவும் பேசுவே, இதுக்கு மேலையும் பேசுவே. இருக்கிற பாத்திரத்தை கழுவுனாதான் அடுத்த நேரம் பாத்திரம் தேவையான எடுக்க முடியும். அப்ப யார் வந்து கழுவிட்டடப்பா? ஏன் தே அவசரத்துக்கு ஒவ்வொரு பாத்திரம் தேவைப்பட்டுச்சுன்னா அவசரத்துக்கு கொண்டு வந்து கழுவிக்கிட வேண்டியதானே? அதுக்குன்னு நான் ஒரேடியா இருந்து கழுவுனா என்ன எனக்கு புரியல. நான் எப்ப ஃப்ரீயா இருக்கணும் அப்பதான் நான் இருந்து கழுவுவேன். ஆமா மேடம் அப்படி என்ன வேலைக்கு போறியா? என்ன கலெக்டர் வேலைக்கு போறியா? அங்க வெளியே சேர்ந்து ஒரு 4-5 பேர் கூட இருந்து வெட்டி கதை பேச போறா. அதுக்கு வீட்ல இருந்து பாத்திரத்தை கழுவிட்டு போனா நீங்க ஒரு நேரம் கையில பிடிக்க முடியல. ஒரே சுத்திக்கிட்டு தான் தெரியறா. ஆமா நான் இப்ப வெளியே போறதானே உங்களுக்கு கண்ணை உறுத்துது. ஏன் நீங்களா உங்க கூட்டாளி கூட இருந்து பேசலையோ? நானும் பொறுத்து போவோம்னு பொறுத்து போயிட்டு இருந்தா ஓவரா பண்ணிட்டு இருக்கா. ஓவரா அப்பவே அந்த பஞ்சு கிழவி சொல்லுச்சு. மருமவ வந்த உடனே அந்தால நீ அவள வேலையும் செஞ்சு கொடுக்காத, உன்னை ஏறி மிதிச்சிட்டு போயிருவான்னு சொன்னா. நான் அன்னைக்கே கேட்டிருக்கணும். கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாள் உன்னை அவள வேலையும் செய்ய விட்டுருக்கணும். சரி நம்ம மருமவ மத்த மருமவ மாதிரி இருக்க மாட்டா அப்படின்னு கொஞ்சம் விட்டேன் பாத்தியா? அத ஒரே ஐடியா இப்ப எனக்கு இந்த நிலைமை. கிழவி அப்படி நான் என்ன உனக்கு கொடுமையாப்படுத்திட்டேன்? ஆமா பண்றதெல்லாம் அவளை கொடுமையா பண்ணிட்டு நான் என்ன கொடுமையாப்படுத்தினு கேக்குற கேள்வியா பாரு. நாளையில இருந்து அவளு வேலை நீ தான் செய்றா பாத்துக்க. காலையில எழுந்து பெருக்கி கோலம் போடுறதுல இருந்து சோறு பொங்கி குழம்பு வச்சு பாத்திரத்துல வீடு பெருக்கிறது இருந்து அவள வேலை நீ தான் செய்யணும் பாத்துக்க. நான் என்ன செய்ய மாட்டேன்னு சொல்றேன். எனக்கு எப்ப தோணுதோ அப்பதான் செய்வேன். ஆமா காலையில சாப்பாடு 12 மணிக்கு செய்வா அப்படிதானே? 12 மணி வரை நான் பட்டி கிடக்கணும். ஒரு காபி போட்டு தரதுக்கு 10-11 மணி ஆகும். என்னத்தை கேள்வி இது? உங்களுக்கு தேவையான ஒரு கிளாஸ் காபி போட்டு குடிக்க வேண்டியதுதானே? நான் 10 மணிக்கு போடணும் 11 மணிக்கு போடணும். உங்களுக்கு காபி போட்டு வச்சா போதாது? எப்பா எங்க உள்ள வாயின்னு தெரியல. நல்லா பேச மட்டும் நல்லா கத்து வச்சிருக்கா. சே உங்ககிட்ட இருந்து பேசுறதெல்லாம் வேஸ்ட். இந்த மனுஷங்கிட்ட அப்பவே சொன்னேன். அதால வீட்டை விட்டு வெளியே போயிருவோம், தனி கொடுத்தன போயிருவோம் அப்படின்னுட்டு. ஆமா தனி கொடுத்தன போவல. தனி கொடுத்தன போனா அங்க என் பையன் தானே சமைக்கணும். எத்தே அத பத்தி உங்களுக்கு என்ன கவலை? யார் சமைச்சா என்ன? என் மோவை வரட்டும், நான் அதுக்கப்புறம் பாத்துக்கிறேன். ஆமா உங்க மோவை வந்த உடனே பாத்துக்கிடுங்க. எனக்கு இப்ப வேலை இருக்கு, நான் போறேன். ஆமா அப்படியே கலெக்டர் வேலை மேடம் அப்படியே போறா வெட்டாயத்துக்கு. அங்க போய் வெளிய அந்த 4 பேர்ல இருந்து கதை பேசுறது தானே. கிளவி இந்த வரேன், வரும்போது உனக்கு ஒரு பாய்சனை வாங்கிட்டு வரேன் பேரு. இரு இப்படியா பண்ணிட்டு இருக்க? ஒரு நாள் நீ திங்குற சோத்துல நான் எதையாச்சும் கலக்கல. என் பேர் பொண்ணு தாய் இல்ல. நம்ம இங்க ஒருத்தி நின்று பேசிட்டு இருக்கோம் போறா பாரு. ஆளோ மூஞ்சோ கண்ணாடியோ பேண்டோ சட்டையும் நம்ம தலையெழுத்து. இவளுக்கு சோறு பொங்கி போட்டு சாக வேண்டியதா இருக்கு. அவ வரம் வாங்கிட்டு வந்திருக்கா. நல்லா தின்னு போட்டு வெளியே அங்க இங்கன்னு சுத்துற இருக்கு. நம்ம பாரு இப்படி கிடந்து அடிபாடு பட வேண்டியதா இருக்கு. எத்தே இந்த காலு தானத்தை ரொம்ப நாளா வலிக்கின்னு சொன்னீங்க. அமுக்க நல்லா இருக்காத்தே. அடியே பொறுமையா அமுக்குங்கடி. ஒரே அமைக்க சுவாலியா முடிச்சு விட்டாதிய. கால் வலிய விட நீங்க அமுக்குறதா ரொம்ப வலிக்குது. ஆமாத்தே அவளுக்கு அமுக்கவே தெரியாது. நான் உங்க பையனுக்கு டெய்லி கால் அமுக்கி விட பாத்துக்கிடுங்க. நான் நல்ல பஞ்சு போல அமுக்குவேன் தே. அமுக்குங்க என்ன இவளுவ திடீர்னு காலெல்லாம் அமுக்கி விடாளுவ? எத்தே நீங்க என்ன யோசிக்கிறீன்னு எனக்கு தெரியுதத்தே. எதுக்கு இவ்வளவு திடீர்னு கால் அமுக்கி விடுறாவன்னு தானே யோசிக்கியே. ஆமா எத்தே அது உங்க பையன் தான் அத்தே நேத்து சொன்னாவ. ரொம்ப கவலைப்பட்டு சொன்னாவ பாத்துக்கிடுங்க. அப்படி என்ன சொன்னா? அதுவா அது எங்க அம்மா எங்களை சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாவ. இந்த வயசான காலத்துல நீங்க தான் அவங்கள நல்லா பாத்துக்கிடணும். அது இதுன்னு நீங்க சின்ன வயசுல பட்ட கஷ்டத்தெல்லாம் சொன்னாவத்தே. அதுக்கப்புறம் தான் எனக்கு உங்களை நல்லா பாத்துக்கிடணும்னு தோணுச்சு. ஆமாத்தே உங்க 2வது பையனும் அப்படிதான் சொன்னாவ பத்துக்கிடுங்க. சரி அதான் நீங்க இருக்கிறவரை உங்களை நல்லா பாத்துக்கிடணும்னு காலம்பி கூட வந்தேன். இப்ப நான் அமுக்குறது நல்லா இருக்கா? என்ன இவளுக்கு இப்படி எல்லாம் மாற மாட்டாளுவலே, ஏதோ சரியில்லையே. இழுவ ஒழுங்கா காலம்கிடி அத்தைக்கு வலிக்க போகுது. ஒத்தரோசா சும்மா என்னைய ஏதாச்சும் குறை சொல்லிட்டு அடக்காத பத்துக்க. 2 பேருக்கும் பொருள் வேணும்னா 2 பேரும் தான் காலம்க்கணும். வேற சும்மா நீ என்ன குறை சொல்லிட்டு அடக்காதே. அதால என்ன குறை சொல்லி மூக்குத்தி மோதிரம் 2த்தையும் நீயே ஆட்டை போட்டுடலாம் பாத்தியோ? உனக்கு மூக்குத்தி எனக்கு மோதிரம் பத்துக்க. அது சும்மா அடி ஏதாச்சும் ஒன்று சொல்லணும்ல, அதான் சொல்லிட்டு இருக்கேன். சும்மா வாய் முடுபத்துக்கு ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு அடக்காதே. இவளு வந்து வீட்டுக்கு மருமவளா வந்து எவ்வளோ நாளாச்சு. அப்ப ஒரு நாள் கூட காலு அமைக்கி விட்டது இல்ல. ஒரு நேரம் உடம்பு சரியில்லைன்னா எட்டி கூட பார்க்க மாட்டாளுவே. ஒருவா கஞ்சி கூட ஒழுங்கா தர மாட்டாளுவே. இவ்வளவு புதுசா அந்த கால்
காலுக்குள்ள அமுக்குறாளுவன்னா ஆச்சரியமாவுல இருக்கு. என்னைக்கு உள்ள என் பையன் பேச கேட்டாளுவே. சரி அமுக்குற வர அமுக்கட்டும், நல்லாதான் இருக்கு கால் அமுக்கி விட்டா. இந்த வயசான காலத்துல கால் வலி வேற, இவ்வளவு இப்படி டெய்லி அமுக்கி விட்டால் வேணா நல்லாதான் இருக்கும். எத்தே உங்க கையில ஒரு மோதிரம் போட்டிருக்கீல்ல, இது எத்தனை பவுனு? அதுவா, அது என் வீட்டுக்காரர் வாங்கி தந்தது பாத்துக்க, 1 பவுன் இருக்கும். எத்தே 1 பவுனா? மூக்குல நல்ல ஒரு வெள்ளை கல்லு வச்சு ஒரு மூக்குத்தி போட்டிருக்கீல, அது எத்தனை பவுனத்தே? இவ்வளவு என்ன நம்ம போட்டிருக்க நகையெல்லாம் கணக்கெடுக்காளுவோ போல. ஏமா அதுவும் 1 பவுன் நெருங்கிறோம் பாத்துக்க. அப்படியாத்தே, அந்த மூக்குத்தி அழகா இருக்கு பாத்துக்கிடுங்க. அதான் சொன்னேன், உங்க மூஞ்சிக்கு என்ன ஒரு லட்சணமா இருக்கு, நல்ல பௌர்ணமி மாதிரி மூஞ்சி, அதுல அழகான ஒரு மூக்குத்தி அழகா இருக்கத்தே. இவ மட்டும் இப்படி ஐஸா வச்சு தள்ளுறாள, கிளவி அந்த மோதிரம் மூக்குத்தின் 2 இவாட்டக்கு தூக்கி கொடுத்துறாம நம்மளும் ஐஸ் வைப்போம். எத்தே உங்க கால் என்ன அழகா இருக்குத்தே, இப்பவே இவ்வளவு அழகா இருக்குன்னா வாலிய பிள்ளையா இருக்கும்போது நீங்க அப்படி ஒரு அழகா இருந்திருப்பியோ போலயே. உங்க ஹேர் ஸ்டைலும் உங்க பொட்டும் வேற லெவல்ல இருக்கு. ஆமாடி, அந்த காலத்துல நான் எவ்வளவு ஒரு அழகா இருப்பேன் தெரியுமா? ஊர்ல உள்ள இளவட்டம் அவ்வளவு என் பின்னாடிதான் சுத்தம். இந்த காலத்துல நீங்கள் எல்லாம் என்னடி அழகு, ஐயே ஒரு அம்சமே இல்லாம தான் நீங்க 2 பேரும் இருக்கியே. நான் அப்படி ஒரு அழகா இருந்தேன். கிழவிக்கு குசும்ப பத்தியடி நம்ம அம்சமா இல்லையா? ஆமாத்தே ஆமாத்தே, இந்த வயசான காலத்துல நீங்க இவ்வளவு அழகா இருக்கேன்னா நீங்க இளம் வயசா இருக்கும்போது எப்படி இருந்திருப்பிய? நான் எம்பிட்டு அழகா இருப்பேன் தெரியுமா? இப்பதான் பல்லு கிள்ளெல்லாம் உளுந்து மூஞ்சி கிண்டெல்லாம் கொஞ்சம் சுருங்கி கொஞ்சம் வயசானோன்னு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கேன். ஆனாலும் வயசானாலும் நான் கொஞ்சம் அழகா தான் இருக்கேன் பாத்தியா? கண்ணாடியில என் மூஞ்ச பாக்கும்போது எனக்கே கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கும். அட்டே எப்பா, கிழவிக்கு என்ன இளம மூஞ்ச ஊஞ்சலாடுது போலயே. எத்தே நீங்க இந்த வெள்ளை முடி இருக்கிறதுனாலதான் நீங்க கொஞ்சம் வயசான மாதிரி தெரியலைய. லைட்டா டை எல்லாம் அடிச்சு நல்லா முடிய கருப்பாக்கிட்டேன்னா சும்மா வேற லெவல்ல அப்படியே ஆயிருவிய. ஆமாத்தே, படத்துல ஹீரோயினா கூட நடிக்கலாம், அம்புட்டு அழகாயிருவிய. என்னங்கடி 2 பேரும் ஓவரால் ஐஸ் வைக்கிறிய ஐஸ்? சே, இந்த பஞ்சு கிழவிக்கு என்ன ஒரு வாழ்க்கை, 2 மருமகளும் இப்படி இருந்து அழகா காலம்கி விடுறாளுங்க. நம்மளுக்கு ஒரு மருமக வாச்சிருக்காள், ஒரு அளவுக்கு ஆக மாட்டா. ஏ பஞ்சி, பொண்ணு தாயி, ஏ பஞ்சி உன் மருமவ 2 பேரும் தங்கமோ தங்கம், என்ன அழகா உனக்கு பெத்த பிள்ளைகள் மாதிரி காலம்கி விடுது. ஏன் மருமகளும் இருக்கல, எனக்கு ஒண்ணு தெண்டதுக்குன்னு. நீங்க பேசிட்டு இருங்க, நான் உங்களுக்கு தண்ணி எடுத்துட்டு வரேன். பாருடா, இவ என்ன தண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படியே நல்லா பேர் வாங்குறா. சரி, இது நம்ம மாமியார் ஃப்ரெண்டு தானே, நம்ம ஜூஸ் எடுத்துட்டு வருவோம் சொல்லுவோம். ஏத்தே நீங்க பேசிட்டு இருங்க, நான் இவங்களுக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரேன். போமா போ, நல்லா கூலிங்கா மேங்கோ ஜூஸா போட்டு எடுத்துட்டு வா. சரிங்க அத்தே. ஏ பஞ்சி, உன்னை பாக்கே சந்தோஷமா இருக்கு. சே, உனக்கு இப்படி ஒரு மருமவா கிடைச்சிருக்காளுவே. அட போ பொண்ணு தாயி, நீ வேற எவ்வளவு எத்திட்டு பண்ணி இன்னைக்கு தான் வந்து காலமிக்கு விட்டுருக்காளுவே. எதுக்குன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான் நீயே சாக்காயிடுவா. என்ன பஞ்சி சொல்றா? அப்படி எதுக்கு உனக்கு காலமிக்கு விடுறாளுவே? அந்த கதையை ஏன் கேக்கா? ஒருத்தி மூக்குத்திக்கு எடை போட்டு கிடக்கா, ஒருத்தி மோதிரத்துக்கு எடை போட்டு கிடக்கா. 2 என்கிட்ட இருந்து புடிங்கிட்டு போலான்ட்டு தான் காலமிக்கு விடுறாளுன்னு நினைக்கிறேன். அதான் உனக்கு ஜூஸ் ஒருத்தி எடுக்க போறா, ஒருத்தி உனக்கு தண்ணி எடுக்க போறா. வேற ஒரு கதையும் இல்ல. என்ன பஞ்சி சொல்றா? மூக்குத்திக்கு மோதிரத்துக்கு ஆசைப்பட்டா இவளு இப்படி சேவை செஞ்சுட்டு திரியறாளுவே. ஆமா, நானும் சரி கால் அமுக்குறவரை அமுக்கட்டும், கால் ஏற்கனவே வலிக்கதா செய்து பாத்துக்க, அமுக்குறவரை அமுக்கட்டும்னு விட்டுட்டேன். எப்படி இருக்காளுவோ பாத்தியா? அடியாத்தி இப்படியும் இருப்பாளுவே வயசான காலத்துல. சரி, இந்த கிளடு கட்டிங்க ஏதாச்சும் ஒரு தங்கத்துல ஒரு பொருள் போட்டு அது எப்படா புடிக்கிட்டு போலான்னு பாப்பாளுவோ போலயே. ஆமா பொண்ணு தாயி, ஓ மர்மவ என்னைக்காச்சும் பாசமா காலமுக்குறேன் கையமுக்குறேன்னு வந்தான்னா நகையே கேட்டானு கொடுத்து விடாத. வேற இடத்துல மொட்டை அடிச்சு விட்டு பேருவாளுவே. எப்ப இவளுக்கிட்ட உசாராதான் இருக்கணும் போலயே. கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, ரொம்ப உசாரா இருக்கணும். இல்லன்னா நம்மள ஒரேடியா மொட்டை அடிச்சு விட்டு பேருவாளுவே. எத்தே 2 பேருக்கும் காபி போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? பாத்தியா மூக்குத்தி எப்படி வேலை செய்து பாத்தியா? காபி சும்மா இருக்க நேரம் ஒரு தண்ணி கூட எடுத்துற மாட்டா. இப்ப காபி போட்டு வரேங்க. ஏம்மா காபி வேண்டாமா? இந்த பொண்ணு தாய்க்கு டீ தான் பிடிக்கும், அதனால 2 கிளாஸ் டீ போட்டு எடுத்துட்டு வா. சரிங்க அத்தே. இப்ப பாரு டீயை கொண்டு வந்து இறக்குவா பாரு. நான் கூட ஆரம்பத்துல பரவாயில்ல, இந்த பஞ்சு கிடைச்ச மருமகளும் பரவாயில்லன்னு நினைச்சேன். இதுக்கு ஏன் மருமகளும் எவ்வளவு பரவாயில்ல போலயே. எல்லா மருமகளும் ஒரே குப்பைங்க தான், இப்படிதான் ஏதாச்சும் பேசிட்டு தெரிவாளுவே. நம்ம பையனுங்க ஒழுங்கா இருந்தா இவளுக்கு ஏன் இப்படி இருக்காளுவே? நீ வேற பொண்ணு தாயி, என் பையன் 2 வரை இவ்வளவு விரட்டி விரட்டி அடிச்சுமே இந்த ஆக்கத்துல இருக்காளுவே. அவனும் மட்டும் இவன் முந்தானையும் பிடிச்சிட்டு திரிஞ்சாளுன்னு வச்சுக்கீங்க, இவளுக்கு என்ன இருக்க விட மாட்டாரு, அப்பவே கொளுத்தி இருப்பாளுவே. அது கரெக்ட் தான்.